வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஸ்பைசி பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது இப்போ பார்க்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 வேக வச்சதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன். பேன்கேக்ஸுக்கு தேவையான அளவுக்கு சீஸை துருவி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக பீஸா சீசனிங் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. பேன்கேக்ஸை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் வேண்டாம்னா சாதாரண எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணிக்கணும். பொட்டேட்டோவை நல்லா க்ரீமியாக மசிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால ஈஸியாக பைண்ட் ஆகும். ரெண்டாவது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவுக்கு அளவுன்னு எதுவும் இல்லை. பால்ஸ் மாதிரி உருட்டும் போது ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் திருப்பி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சீசனிங், சால்ட் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கையில் ஒட்டுறதுனால இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தேன். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்திருக்கு. அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டின பால்ஸை இந்த மாதிரி கையில் எண்ணெய் தொட்டிட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸை சேர்த்துக்கலாம். திருப்பி இது எல்லா பக்கமும் மூடி ரவுண்டாக பால் ஆக்கிக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். இந்த திக்னஸில் இதை இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கியாச்சு. இப்போ 2 பக்கமும் அரிசி மாவில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேன்கேக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன்கேக்ஸ் பண்ணுறதுக்காக நான்ஸ்டிக் தவாவை சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்காக பட்டர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேன்கேக்ஸ் இதோடு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு சைடில் குக் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஒரு சைடில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அந்த சைடையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன்கேக்ஸ் இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்பைசி பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த பேன்கேக்கில் நம்ம சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.